எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ரெகுலராக போடுற செப்பல் இருக்கு பார்த்தீங்களா, அதை முதல்ல உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த செப்பலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம செப்பலில் எங்கெங்கெல்லாம் பள்ளம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பள்ளம் அதிகமாக இருக்கிற இடத்துல நல்லா அந்த செப்பல் தேஞ்சு போயிருக்கிறது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பாதத்தோட உள்பகுதியில் இந்த இடத்துல ஒரு ஆர்ச் தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ஆர்ச் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட செப்பல் வச்சு உங்களுக்கு பாத வலி இருக்கா, பாத எரிச்சல் ஏற்படுதா, காலில் ஆணி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, காலில் பாத வெடிப்புகள் இருக்கா போன்ற விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன் ஏற்படுது, அதை எப்படி நம்ம குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். நார்மலா நம்ம அணியக்கூடிய செப்பல் அப்படிங்கிறது பொதுவாக இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஃபிளாட்டா இருக்கு, டோட்டல் ஃபிளாட்டு. இதுல மேடு பள்ள எதுவுமே கிடையாது. இது மாதிரி தான் நம்ம பாதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம பாதம் மேடு பள்ளத்தோட இருக்கு. ஆனா நம்ம அணியக்கூடிய செப்பல் அப்படிங்கிறது இப்படி ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா அது நம்மளோட பாதத்துக்கு நீண்ட காலமா இந்த மாதிரி செப்பல் அணியும் போது கண்டிப்பா நல்லது கிடையாது. பாத வலி அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஸோ எப்பவுமே இந்த பாதத்துல முக்கியமா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த மீடியல் ஆர்ச்க்கு அந்த சப்போர்ட் இருக்கா, இந்த இடத்துல ஒரு மேடு இருக்கா அப்படிங்கறத நம்ம எப்பவுமே கண்டிப்பா பார்க்கணும் நம்ம வாங்கக்கூடிய செப்பல்ல. அதே மாதிரி இந்த பகுதிகளில் நல்லா சாஃப்டா இருக்கா, மெதுமெதுன்னு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப ஹார்டா வாங்கக்கூடாது. ஸோ இதுக்கும் கண்டிப்பா கால் ஆணிக்கும் பயங்கரமான சம்பந்தம் இருக்கு. ஸோ கால் ஆணி வர்றது அப்படின்னா என்னங்க? கால் ஆணி அப்படின்னா என்னங்க? இப்ப நம்ம பாதம் இருக்கு, நம்ம பாதத்தோட அடிப்பகுதியில நிறைய ஏதாவது அடிப்படலாம், இல்ல பாதத்தோட அடிப்பகுதியில தோல் ரொம்ப தடிமனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் கால் ஆணி அப்படிங்கிறது ஏற்படும். பொதுவாக நம்ம பாதத்தோட அடிப்பகுதி, இது மேல் பகுதி இல்லை, பாதத்தோட அடிப்பகுதியில் இந்த இடத்துலலாம் தோள்கள் நல்லா தடிமனா இருக்கும், திக்கா இருக்கும், தடிமனா தடிச்சு இருக்கும். தொட்டா வலிக்காது, ஆனா அது மேல கூர்மையான கல்லு பட்டுச்சுனாலோ இல்ல தொடர்ந்து நடக்கும் போதோ அது வலி கொடுக்க ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி தோல் தடிமனா இருக்கக்கூடிய இந்த டைப் ஆஃப் ஆணிகளை கேலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேலஸ் ஆணிகள் ரவுண்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெவ்வேறு ஷேப்லயும் இருக்கும், வெவ்வேறு வடிவத்திலயும் இருக்கும். சோ இந்த பொதுவாக காமனா இந்த இடத்துல வரும், பாதம் அழுத்தம் படுற இடம் இந்த இடம், அதனால இந்த இடத்துல வரும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இந்த கேலஸ் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னொரு வகையான ஆணி இருக்கு, அது வலியுள்ள ஆணி. இப்ப கட்டவிரல் சைடுல இங்கெல்லாம் ஒரு விதமான ஆணி வரும், அது கான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான் அப்படிங்கிற ஆணி மூணு வகைப்படும். அது கடினமான ஆணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்டு டைப் ஆஃப் கான், மெதுமெதுப்பான ஆணி அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் டைப் ஆஃப் கான் இருக்கு. இன்னொன்று சீடு டைப் ஆஃப் கான், அதாவது விதை மாதிரி இருக்கும் அந்த கான், அதுதான் சீடு டைப் ஆஃப் கான்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக இந்த கான் அப்படிங்கிறதுல இந்த மெதுமெதுப்பான கால் ஆணி அப்படிங்கிறது இந்த விரல்களுக்கு இடையில வரும். ஸோ பொதுவாக இது விரல்களுக்கு இடையில வரும், தொட்டா வலிக்கும், ரவுண்டா இருக்கும். இன்னொன்று கடினமான ஆணி. இந்த கடினமான ஆணி அப்படிங்கிறது பொதுவாக விரல்கள்ல முக்கியமா இந்த சுண்டு விரல் சைடு, இங்க சுண்டு விரலுக்கு மேலேயோ இந்த சைட்லயோ வர்றது இந்த கடினமான ஆணி. இன்னொன்று சீடு டைப் ஆஃப் ஆணி அப்படிங்கிறது இது நம்ம பாத கட்ட விரல் இருக்கு இல்லையா, கட்ட விரல் மேலே ஏற்படலாம், இல்ல இங்க சைட்ல ஏற்படலாம். பொதுவாக இந்த கார்ன் எங்க ஏற்படும்னா நம்ம பாதத்துக்கு மேலே ஏற்படுறது கார்னு, நம்ம பாதத்துக்கு கீழே வர்றது பொதுவா இந்த கேலஸ் அப்படிங்கிற ஆணிகளா இருக்கும். ரெண்டாவது விஷயம், கால் ஆணிகளை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கான் அப்படிங்கிற ஆணிகள்லாம் ரவுண்டா இருக்கும்னு ஏற்கனவே சொன்னேன், பிளஸ் சிகப்பா இருக்கும், தொட்டா வலிக்கும். இந்த கேலஸ் அப்படிங்கிறது ரவுண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும், ஆனா சுத்தி இருக்கிற அந்த தோள்கள் கடினமா இருக்கும். ஸோ இந்த கான்லாம் பெரும்பாலும் எதனால ஏற்படுதுன்னா, நான் முதல்ல காமிச்ச மாதிரி நம்ம செப்பல், நம்ம அணியக்கூடிய செப்பல் உராய்வுனால ஏற்படுறது தான் பொதுவா இந்த மாதிரி கான் அப்படிங்கிறது. கேலஸ் அப்படிங்கிறதும் செப்பல்னாலையும் வரும், வேறு பல காரணங்களாலையும் இந்த கேலஸ் வரும். பாதத்தில் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை பாத வெடிப்புகள், பித்த வெடிப்புகள் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ பாதத்தில் இந்த முக்கியமா இந்த சைட்ல, இங்க குதிகால் சைடு இந்த வெடிப்புகள் நம்ம வரும். சம்டைம்ஸ் சைட்லயும் இந்த வெடிப்புகளை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோல இந்த கால் ஆணிகள், கான் அண்ட் கேலஸ் மற்றும் இந்த பாத வெடிப்பு, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம இதை வராம தடுக்கணும், என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். சோ இந்த ஆணிகள் அப்படிங்கிறது தோல் வியாதி கிடையாது, இது பெண்களுக்கு அதிகமா வரும், ஆண்களோட பெண்களுக்கு அதிகமா வரும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டெஸ்ட்டுமே தேவையில்லை, அது ஜஸ்ட் தொட்டு பார்த்தாலே தெரியும்.
தெரியும். முதல்ல சென்டர்ல இருக்கிற பகுதி ரொம்ப மிக கடினமா இருக்கும். இதை சுத்தி உள்ள பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா தொட்டா கொஞ்சம் கடினமா இருக்கும். சோ அதை தொட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து கேலஸ் தான், கான் தான் அப்படிங்கிறது. இப்படியே விட்டோம்னா அது என்னன்னா வலியும் எரிச்சலும் கொடுக்கும், நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். சோ அதுக்கு நம்ம வந்து வீட்டிலேயே சில மெத்தடுகள் ட்ரீட்மெண்ட்கள் செய்து பார்க்கலாம். முக்காவாசி 99% இது ஆட்டோமேட்டிக்கா வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்னால காணாம போயிடும். ஆனா இந்த மாதிரி ஆணிகள் வராம தடுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? முதல் விஷயம் அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம அணியக்கூடிய காலணிகளை கரெக்டா செலக்ட் பண்ணணும், சூஸ் பண்ணணும். அந்த காலணிகள் வந்து பொதுவா நம்ம வாங்க போறது, செருப்பு வாங்க போறது அப்படிங்கிறது சாயந்தர நேரத்துல மாலை நேரத்துல போறது என்னைக்குமே நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம பாதத்தோட சைஸ் அப்படிங்கிறது அது கரெக்டான சைஸா இருக்கும். நாள் பூரா வேலை நிமித்தமாகவோ வேற ஏதோ வேலை செய்யற நம்மளுக்கு சாயந்தர நேரத்துல அந்த காலோட சைஸ்ங்கிறது கொஞ்சம் பெருசாவே இருக்கும், இயல்பை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். சோ அதனால எப்பவுமே நம்ம காலணிகள் வாங்க போகும்போது சாயந்தர நேரத்துல போறது பெஸ்ட். அப்புறம் ரெண்டாவது விஷயம், நம்ம பாத நகங்கள் அப்படிங்கறது ரெகுலரா கட் பண்ணி சுத்தமா வச்சுக்கணும். அப்புறம் கான் பேட்னு இருக்கு, இந்த கான் பேட் அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருக்கும், அது சாஃப்டா இருக்கும், அதை மேல வச்சு அது மேல ஷூ அணிஞ்சிக்கலாம். சோ இந்த மாதிரி வைக்கும்போது அந்த வலிகள் குறையும். நாலாவது விஷயம், ரெகுலரா நம்ம பாதத்தை கழுவி சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சோப்பு போடும்போது முக்கியமா விட்டு சோப்பு போட்டு சுத்தமா வைக்காத ஒரு பகுதினா அது நம்ம காலோட பாதமா தான் இருக்கும். அதனால கால் பாதங்களை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெகுலரா நம்ம பாதத்துல வந்து மாய்ஸ்சரைசர் கிரீம் மாதிரி நம்ம தடவிக்கிறது, இல்ல சாதாரண தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதங்களை ஹெல்த்தியா வச்சுக்கும். இப்ப அடுத்து மூணாவது விஷயம், ஒருவேளை ஆல்ரெடி ஆணி வந்துருச்சு, பயங்கரமா வலி இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்? சோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா? நாம வந்து சுடுதண்ணி வச்சுக்கணுங்க. இந்த சுடுதண்ணியில வந்து எப்சம் சால்ட் அப்படின்னு நம்ம கடைகள்ல கிடைக்கும். இந்த எப்சம் சால்ட்டை வந்து கலந்த அந்த சுடுதண்ணீர்ல நம்ம ஒரு 10 to 15 நிமிடம் நம்ம கால்களை வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது கேலஸா இருந்தாலும் சரி, கார்னா இருந்தாலும் சரி, இந்த ஆணிகள்லாம் வந்து சாஃப்ட் ஆகிடும். சோ ஆரம்பத்திலேயே சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அப்படி சாஃப்ட் ஆகல அப்படின்னா ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து இதே மாதிரி நைட்ல பண்ணிட்டு வரலாம். 10 to 15 மினிட்ஸ் அந்த உப்பு கரைத்த சுடுதண்ணீர்ல கால்களை வச்சு முதல்ல அதை சாஃப்ட் ஆக்கணும், ஆணிகளை சாஃப்ட் ஆக்கணும். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி பியூமிஸ் ஸ்டோன் சொல்லுவோம், பியூமிஸ் கற்கள். இந்த கற்கள் பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல எல்லாம் வந்து ஓட்ட ஓட்டையா இருக்கு இல்லையா, இது போரஸா இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி கற்கள் வந்து கடையில கிடைக்கும். இதை வந்து தண்ணியில நனைச்சு, இதையும் சுடுதண்ணியில நனைச்சு இந்த கல்லை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். இந்த கான் மேல ஸ்க்ரப் பண்ணணும். அப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது எப்பவுமே ஒரே பக்கமா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்க. ரொம்ப தீவிரமா தேய்க்க கூடாது, ரொம்ப வலி எடுத்துக்கும். மேல இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துடும். இந்த மாதிரி நம்ம இந்த பியூமிஸ் ஸ்டோன் கற்களை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துடும். இந்த ஆணிகள் வந்து ஒரே நாள் 2 நாள்ல சரியாகக்கூடிய விஷயம் இல்லை, ஆனா 2 வாரத்துல கண்டிப்பா சரியா போயிடும். இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஆணிகள் வந்து போயிடும். சோ இந்த மாதிரி கற்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு விதமான பேப்பர், இது ஸ்க்ரப்பிங் பேப்பர் தான். சோ இதுவுமே வந்து நம்ம கடைகள்ல கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து 3வது ஸ்டெப் இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் லோஷன் அப்ளை பண்ணணும். சாதாரண லோஷன் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா வந்து விளக்கெண்ணெயை மேல அப்ளை பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணலாம். கடைகள்ல கிடைக்கக்கூடிய கான் கேப் அந்த கிரீம்ல வந்து பொதுவா சலிசிலிக் ஆசிட் இருக்கும். இந்த சலிசிலிக் ஆசிட் எல்லாருக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கிரீம்கள் வந்து முக்கியமா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, அப்புறம் சர்க்குலேஷன் சம்பந்தமான, அதாவது ரத்த ஓட்டம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மாதிரி கிரீம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுமே இந்த மாதிரி கிரீம்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே போட்ட வெரிகோஸ் வெயின் பத்தின வீடியோல சொல்லியிருக்கிறேன். இந்த பாதத்துக்கு ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இப்போ சர்க்கரை, வேற ரத்த குழாய் சம்பந்தமான நோய்கள், வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்துல எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ரத்த ஓட்டம் கம்மி, அந்த இடத்துல ஆக்சிஜனை கொண்டு வந்து சேர்த்து கார்பன் டை ஆக்சைடை திருப்பி கொண்டு போறதுங்கிறது ரொம்ப கம்மியா நடக்கக்கூடிய ஏரியானா அது நம்ம காலோட பாதங்கள் தான். சோ அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சில கிரீம்கள்லாம் அப்ளை பண்றோம்னா, ஏன்னா சில சமயம் அந்த இடத்துல புண்ணாகி அது ஆறாம போயிடும். இந்த மாதிரி கிரீம்னால உண்டாகக்கூடிய புண்கள். அடுத்து நீங்களாகவே இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்புங்க. நீங்களா அதை பண்ணவே கூடாது. அது வந்து பின்னாடி அதுல இன்ஃபெக்ஷன் ஆகி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அதை கட் பண்ணி எடுக்கணும், ரொம்ப வலி அதிகமா இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அது டாக்டர் பண்றது தான் பெஸ்ட். சோ வீட்டு வைத்திய முறையில நிறைய யூடியூப்ல மத்த வீடியோஸ் இருக்கும், அதுல காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி என்ன ஆயின்மெண்ட் அப்ளை
அப்ளை பண்ணலாங்கிறது. ஆனா அந்த வீடியோக்கள்ல நிறைய விஷயங்கள் யூஸ் பண்றாங்க. பூண்டு பல் பிளஸ் மஞ்சள், மஞ்சள் பிளஸ் வசம்பு பிளஸ் மருதாணி அரைச்சு போடுறது, விளக்கெண்ணெய் பிளஸ் மஞ்சள் அரைத்து அதில் அப்ளை பண்றது, மருதாணி பிளஸ் மஞ்சள் அரைத்து அப்ளை பண்றது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை ட்ரை பண்றாங்க. அது எதுவுமே தேவையில்லைங்க. நார்மலா வந்து உப்பு தண்ணியில ஊற வச்சாலே, சுடு தண்ணியில 10 to 15 நிமிடம் கால்களை வச்சிருந்தாலே அந்த கால் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட் ஆயிரும். அப்புறம் கடைசியா ஒரு விஷயம், எப்ப வந்து டாக்டரை பார்க்கணும்? நாம வீட்டு வைத்திய முறைகள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், அப்பயும் போகல, சரியாகல அப்படிங்கும்போது எப்ப நம்ம டாக்டரை பார்க்கணும்னா, எப்ப இந்த வலி அப்படிங்கிறது ரொம்ப தாங்க முடியாம இருக்கு, அந்த ஆணிகள்ல இருந்து சீல் வடியுது, இல்ல வீக்கம் அதிகமாகிட்டே போகுது, இல்லைன்னா சிகப்பா அந்த இடமே சிகப்பாகுது, நடக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து நம்ம டாக்டரை பார்க்கணும். அடுத்த விஷயம் பாத வெடிப்புகள் அப்படிங்கிறது. இந்த பாத வெடிப்புகள் மெயினா எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து மாய்ஸ்சர் சொல்லக்கூடிய ஈரப்பதம் இல்லாம இருக்கிறது தான் மெயின் ரீசன். இன்னொன்னு, அந்த மாதிரி வெடிப்புகள் உருவாக அதுல வந்து ஃபங்கஸ் சொல்லக்கூடிய பூஞ்சைகள் போய் உட்காந்துக்குது. அது இந்த வெடிப்புகளை ஆற விடாம செஞ்சிடுது. அதுக்கப்புறமா அழுக்குகளும் உள்ள போய் சேர்ந்துக்குது. இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாளடைவில் அது அதிகமாகிட்டே போகுமே தவிர அது குறையவே குறையாது. ஸோ பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். ஸோ இந்த பாத வெடிப்புகள் குணப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழிமுறை என்னன்னா, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது தான். இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றதுங்கிறது எதிர் மாய்ஸ்சரைசிங் கிரீம் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போன்ற எந்த எண்ணெய் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நைட்ல இதே மாதிரி தான், இதே டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் ஆணிக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி 10 to 15 நிமிடம் சுடுதண்ணியில வச்சுட்டு காலை ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த பியூமிஸ் கற்கள் இதையுமே வந்து சுடுதண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறம் இதை அப்ளை பண்ணி மெதுவாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு தூங்குறது. அப்புறம் இந்த காலோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க ரெகுலரா கிளீன் பண்றது, சோப் போட்டு கிளீன் பண்றது, அழுக்கு சேர விடாம பாதுகாக்கிறது அப்படிங்கிற சிம்பிளான விஷயங்கள் தான். இதை பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த கால் பாத வெடிப்புகள் அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோட உங்களோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.